வணக்கம் எல்லாருக்கும். இது ஸ்ட்ராபெரி பிக்கிங் பத்தின சிறப்பு பதிவு. ஆஸ்திரேலியாவோட சம்மர் சீசன் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. இங்க நவம்பர்லயே பெரி சீசன் ஆரம்பிச்சிருது. அதாவது ஸ்ட்ராபெரி, பிளாக்பெரி, ப்ளூபெரி, பாய்சன் பெரி, மல்பெரின்னு எக்கச்சக்கமான பெரி மரங்கள் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருது. ஆனா பிக் யுவர் ஓன், அதாவது நம்மளே போய் பறிச்சுக்கிற மாதிரியானது ஒரு சில பழங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸ்ட்ராபெரி அப்புறம் ப்ளூபெரி. பெரும்பாலும் பிக் யுவர் ஓன் வச்சிருக்க எல்லா ஃபார்ம் லேண்டுமே ஹெக்டேர் கணக்குல தான் இருக்கும். அதனால எல்லாமே பாத்தீங்கன்னா ஊரோட அவுட்டர் ஏரியா, அதாவது மவுண்டன் ரேஞ்சஸ் இல்லைன்னா பெரிய பெரிய வேலிஸ் இந்த இடத்துல தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஆறு, காடு, மலைகளை தாண்டி தான் ஸ்ட்ராபெரி பிக்கிங் ஃபார்முக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம பயணிச்சுட்டு இருக்க இது ஒரு மலைவழி சாலை. பொதுவா ஒரு சாலையோட வளைவுல திரும்பினதுக்கு அப்புறம் அடுத்த ரோடு தெரியும். ஆனா நம்ம பயணிச்சுட்டு இருக்க இந்த ரோடோட ஒரு ஸ்ட்ரெச்சில் மட்டும் ரோடு வளைஞ்சபடியே ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு இருந்தது. நம்ம கடந்துகிட்டு இருக்க இந்த இடம் தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்க மலைப்பகுதியோட மிக உயரமான இடமா சொல்லப்படுற ரேசர் பேக் லுக் அவுட். இந்த இடம் வந்து அரோரா ஆஸ்ட்ரேலிஸ் பார்க்கறதுக்கான ஒரு வியூ பாயிண்ட். நாலாபுறமும் நீரால் சூழப்பட்டதாலவோ என்னவோ தெரியல, ஆஸ்திரேலியாவோட வானத்தை எப்பவுமே மேகக்கூட்டங்கள் அலங்கரிச்ச மாதிரியே தான் இருக்கு. பொதுவாக ஆஸ்திரேலியாவில் மட்டும் இல்லை, பெரும்பாலுமான வெளிநாடுகளில் வந்து பிக் யுவர் ஓன், நம்மளே போய் பழம் பறிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா வேலையாட்கள் கிடைக்காதது, இன்னொன்று வேலையாட்களோட கூலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ரெண்டு தான். ஆஸ்திரேலியாவை சுற்றி பார்க்கறதுக்காகவே யூரோப்லேருந்து பேக் பேக்கராக கிளம்பி வர சில பேர் இந்த மாதிரியான ஃபார்ம் லேண்டில் தங்கி அங்கே ஃபார்மிங் வேலை, அதாவது இந்த மாதிரி பழம் பறிக்கிறது இல்லை ஃபார்மில் வேற ஏதாவது வேலை இருக்கிறத பார்த்துக்கிட்டு அங்கே கிடைக்கிற அந்த சம்பளத்தை வச்சு ஆஸ்திரேலியாவை சுற்றி பார்த்து முடிச்சுட்டு திரும்பவும் அவங்க நாட்டுக்கு போறாங்க. பொதுவா இந்த பிக் யுவர் ஓன் போகும்போது என்ட்ரி ஃபீஸ் ஏதாவது வச்சிருப்பாங்க. ஒரு சில ஃபார்ம்ல என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஒரு சில ஃபார்ம்ல பேருக்கு ஒரு என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க. உள்ள போய் நம்ம எவ்வளவு பழம் பறிச்சுட்டு வரோமோ அதை மட்டும் வெயிட் போட்டு வாங்கினா போதும். நம்ம இதுக்கு முன்னாடி ஆப்பிள் பிக்கிங் போன பைன் கிரஸ்ட் ஆர்ச்சர்ட் என்ட்ரி ஃபீஸா $2 தான் வாங்கினாங்க. பறிச்சுட்டு வர பழங்களுக்கு மட்டும் வெயிட் போட்டு வாங்கிட்டா போதும். ஆனா ஒரு சில ஆர்ச்சர்ட்ல என்ட்ரி ஃபீஸே $45 வரைக்கும் போகும். ஏன்னா எல்லா ஆர்ச்சர்ட்லயுமே பழம் பறிக்கும் போதே அதை சாப்பிடுறதுக்கும் அனுமதிக்கிறாங்க. உள்ள போயிட்டு நம்ம எவ்வளவு பழம் சாப்பிட முடியுமோ அவ்வளவும் சாப்பிடலாம். ஆனா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போற பழங்களுக்கு பில் போட்டு வாங்கிட்டு போனோம். நம்ம போற இந்த ஸ்ட்ராபெரி ஆர்ச்சர்ட்ல ஒரு ஆளு, அதாவது ஒரு அடல்ட்டோட என்ட்ரி ஃபீஸ் $25, குழந்தைங்களுக்கு $15. இந்த ஆர்ச்சர்ட் போறதுக்கு ஆன்லைன்லயே டிக்கெட் புக் பண்ண முடியும். 1 மணி நேரம் விண்டோ அப்படின்ற மாதிரி தான் ஆன்லைன்ல டிக்கெட் ஓபன் ஆகுது. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் யாரையும் 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு வெளியில போங்கன்னு சொல்லல. உள்ள இருக்கும்போது எவ்வளவு ஸ்ட்ராபெரி நம்மளால சாப்பிட முடியுமோ அவ்வளவும் சாப்பிடலாம். ஆனா வெளியில நம்ம எதை எடுத்துட்டு போறோமோ அதுக்கு பில் போட்டு வாங்கிட்டு போனோம். இவங்க கிட்ட 1 கிலோ ஸ்ட்ராபெரியோட விலையும் $25. ஒரு வழியா நம்ம ஸ்ட்ராபெரி ஆர்ச்சர்டுக்கு வந்துட்டோம். பெரும்பாலும் கடைகளில் கிடைக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி பழங்கள் கொஞ்சம் காய்த்தன்மை கொண்டதாக தான் இருக்கும். ஏன்னா நல்ல கனிஞ்ச பழம் வந்து அதோட தோல் மெலிசா இருக்கிறதுனால எளிதில் அழுகி போய் வேஸ்ட் ஆயிடும். அதனால கொஞ்சம் காயா இருக்கிற ஸ்ட்ராபெரிகள் தான் வச்சிருப்பாங்க. இந்த ஸ்ட்ராபெரி, அதாவது கொஞ்சம் காயா இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி வந்து புளிப்புத்தன்மை அதிகம் கொண்டதா இருக்கும். அது கனிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே நல்ல தித்திப்பா இருக்கு. இந்த மாதிரி தித்திக்கிற பழங்கள் வந்து ஒன்று நம்ம வீட்டில் வளர்த்து எடுத்து சுவைக்க முடியும், இல்லைன்னா ஒரு ஆர்ச்சர்ட்ல நேரா போய் பறிக்கிறது மூலியமா நல்ல கனிஞ்ச பழங்களை வந்து பறிச்சு எடுத்துட்டு வர முடியும். Yes, this is for everybody.
Has anybody been with us before? No. Oh, No. first time? You guys first time as well? Okay. Pretty tiny. உள்ள எப்படி இருக்கு பாரு. For one book. Yeah, it's fine, right? We don't have to carry the box. Then we can All right, carry it. coming over. நில்லு. I'll just explain to you guys how we work around here. So rules are very simple. While you're in the greenhouse, you guys can pick and eat as much as you want to. Okay, it's an eat all you can. If you think you can eat your weight in strawberries, go for it. You can. We're happy for you to try. But remember that the ones that we pick and don't eat, those ones we do have to purchase them separately for $25 per kilogram. Because like what I tell everybody else, once you cut off the fruit, I cannot staple it back onto the plant again. Okay, I'm saying that. Be mindful that a box like this, may I? All the way up here is gonna be roughly 2.5 kilograms. So you guys know where you are while you're picking. No surprises that suddenly you pick too much. Okay, come on in, let me show you what to pick for. உள்ள போ. எப்படி பிக் பண்ண காமிக்க போறாரு. Here we go, coming in. பாருங்க. Watch. Have a look at that one. That is the color you're looking for, okay? Bright red and shiny. With strawberries, it's not about the size or the shape, it's about the color. How you pick, you hold on to the fruit and then you cut the stem. We do not pull because these plants are very fragile. One crack on the branch, I actually have to pull the whole thing out and throw it away. Alright, you don't have to cut the stem that long. I only did that so don't touch it, just I'll give it to you. They are ready to eat because they are clean and pesticide free. Another thing, when people come in to pick, they pick right here, this spot right here. So if I were you guys, head straight down to the back and then start from there and then work yourself forward. Alright, have fun. Thank you. No worries. இவங்க கிரீன் ஹவுஸ்க்குள்ள ஹைட்ரோபோனிக்ஸ் முறையை பயன்படுத்தி வெர்டிக்கல் கார்டனிங் மூலியமா ஸ்ட்ராபெரியை வளர்த்துட்டு இருக்காங்க. தலைக்கு மேல எங்க பார்த்தாலும் ஸ்ட்ராபெரி பழங்கள். ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில இவங்க வளர்க்குற இந்த ஸ்ட்ராபெரி பழத்தோட்டம் பாக்குறதுக்கு பிரம்மி போட்டுற வகையில அழகா இருக்கு. முன்னாடியே கேட்டிருப்பீங்க, பெஸ்டிசைட் போடாம வளர்க்கறதுனால உள்ள வந்து நேராவே பழத்தை பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. பொதுவாக கடையில் கிடைக்கக்கூடிய ஸ்ட்ராபெரிஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புளிப்பு சுவை அதிகம் கொண்டதாக இருக்கும். காரணம், பழங்களை பறித்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அழுகி போயிடும். அதனால கொஞ்சம் காயாக இருக்கும் போதே பறிச்சிடுறாங்க. அதனால புளிப்பு சுவை தான் அதில் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே கனிஞ்ச பழங்களை செடிகள்லேருந்து நேராக பறித்து சாப்பிட்றதுனால பழங்கள் நல்ல தித்திப்பாகவே இருந்தது. அது மட்டும் இல்லை, இங்கே இருந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் வழக்கமாக கடையில் கிடைக்கக்கூடிய பழங்களை காட்டிலும் ரொம்ப பெருசாகவே இருந்தது. இந்த மொத்த கிரீன் ஹவுஸ் ஏரியாவையும் 4 பிரிச்சு வச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் குறிப்பிட்ட அளவு ஆட்களை மட்டும்தான் பழங்கள் பறிக்க அனுமதிக்கிறாங்க. பழங்களோட வரத்தை பொறுத்து தான் அந்த வாரத்துக்கு எத்தனை ஆட்களை அனுமதிக்கலான்னு நிர்ணயிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்றதுனால பழம் பறிக்க வரவங்களுக்கும் திருப்தி ஏற்படுது. அது மட்டும் இல்ல, முண்டி அடிச்சுட்டு போய் பறிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆட்களோட எண்ணிக்கையே கம்மியா தான் இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும். அதனால அவங்களோட செடிகளும் பாதுகாக்கப்படுது. பொதுவா எல்லா பழங்களோட விதைகளும் உள்பக்கம் இருக்கும். ஆனா ஸ்ட்ராபெரியை பொறுத்த வரைக்கும் அதோட விதைகள் வந்து வெளியில இருக்கு. நரன்னு அதை சாப்பிடும் போதே நம்மளால உணர முடியும். ஸ்ட்ராபெரி ஒரே பழம் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது பல சின்ன பழங்களோட தொகுப்பு. ஸ்ட்ராபெரி பழத்தோட மேல் பகுதியில பாத்தீங்கன்னா பல விதைகளை பார்க்க முடியும். இந்த ஒவ்வொரு விதையுமே ஒரு சின்ன பழம். இந்த சின்ன சின்ன பழங்களை அக்கின் அப்படின்னு சொல்றாங்க. பல அக்கின்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்குறது தான் ஒரு ஸ்ட்ராபெரி பழம்.
அடுத்து வேற ஒரு தொகுப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பில் இருங்கள். நன்றி.